அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி மண்டே. இன்னொரு புது வாரம் எக்ஸைட்டடாக ஸ்டார்ட் பண்ணுவோம். அதோட என்னென்ன எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது அதுவும் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் உங்களில் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்த வீடியோ Poco F3 GT அதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட இன்னைக்கு அப்டேட்ஸ் ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் சேவிங்ஸ் டே சேல், அமேசானுடைய ப்ரைம் டே சேல், ரெண்டதோட டீட்டெயில்ஸும் பார்த்துலாம். ஒரு பக்கம் சேல் போகும்போது பிராண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஹைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெட்மி அண்ட் ரியல்மி ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துலாம். Poco F3 GT இதோட அவைலபிலிட்டி அண்ட் லிஸ்டிங் வந்திருக்கு. ONEPLUS Nord 2 கலர் வேரியன்ஸ் தெரிய வந்திருக்கு. எல்லாமே பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 582 இன்றைக்கும் பேடிஎம் கான்டாக்ட் இருக்க டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். வாட்ஸ்அப் எப்போ மாதிரி புது ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி செக்யூரிட்டி ஃபீச்சர். இந்த செக்யூரிட்டி அண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய சேட்டு கிடையாது, நம்ம பண்ணக்கூடிய பேக்கப் சேட்டுக்கு தான் வந்து இந்த என்கிரிப்ஷனில் ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தால் கூகுள் டிரைவில் நம்ம பேக்கப் பண்ணுவோம் சேட்டெல்லாம். அதே வந்து iOS யூஸர் வந்து க்ளவுடில் பேக்கப் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து யாருமே, அதாவது மீடியா பர்சன்ஸ், போலீஸ் யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு என்கிரிப்ஷனில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தற்சமயம் பீட்டா டெஸ்டிங்கில் இருக்க, கூடிய விரைவில் எல்லாருக்கும் இது ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ அவங்க ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாஸ்வேர்ட் செக்யூரிட்டி தான். ஸோ நீங்கள் எவ்ரி டைம் பேக்கப் பண்ணும்போது வந்து பாஸ்வேர்ட் போட்டு தான் வந்து நீங்கள் பேக்கப் பண்ணுற மாதிரி ஒரு புது என்கிரிப்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இந்த அப்டேட்டும் எதிர்பார்க்கலாம். ஆப்பிள் ஸ்டூடெண்ட் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வேளை வந்து யூனிவர்சிட்டி அதாவது காலேஜ் படித்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஆப்பிளுடைய மேக் இல்லைனா ஐபேட் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஏர்பாட்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு 10%, 5% ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு ஆப்பிளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து யூனிடேஸ் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதில் வந்து நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் டைப் பண்ணி நீங்கள் ஸ்டூடெண்ட் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இந்த ஆஃபர்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணலாம். இந்தியன் யூபிஐ பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாளுக்கு நாள் வந்து இந்த டிரான்சாக்ஷன் அதிகமாகிட்டு இருக்கு. அதே சமயத்தில் இந்த பேட்டர்ன், அதாவது பேங்க் டிரான்சாக்ஷன் ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு எந்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் இல்லாமல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வேர்ல்டு முழுக்க இந்த யூபிஐ பேமெண்ட் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா பேண்டமிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமான டிரான்சாக்ஷனாக இருக்குது யூபிஐ பேமெண்ட் வழியாக. ஸோ கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் என்ஹான்ஸ் பண்ணுற வகையில் யூபிஐ பேமெண்ட் இருக்கிறதுனால குளோபலாக நிறைய கண்ட்ரிஸ் வந்து இந்த பேமெண்ட் சிஸ்டம் அடாப்ட் பண்ண போகிறதா தெரியுது. இந்தியா மாதிரி ஃப்ளிப்கார்ட்டும் பிக் சேவிங்ஸ் டே சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த மாதம் 25th to 29th வரைக்கும். ஸோ நீங்கள் ப்ளஸ் மெம்பராக இருந்தால் 24th இந்த சேல் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அகைன் நீங்கள் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய ஆஃபர்ஸ் வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறதா தெரியுது. எஸ்பெஷலி போக்கோ உடைய சீரிஸ், சாம்சங் F62 உங்களுக்கு மேஜர் ஆஃபர் இருக்கும் தெரியுது. ஆப்பிள் அதாவது ஐஃபோன் சீரிஸ்லையும் உங்களுக்கு ஆஃபர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே டீல்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட நீங்கள் ஐசிஐசிஐ கார்டு யூஸராக இருந்தால் 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட் உடைய சேல்லையும் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆஃபர்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்க போது 25th to 29th. அதோட அமேசானும் அவங்களுடைய ப்ரைம் டே சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூலை 26th and 27th அன்னைக்கு HDFC கார்டு யூசர்ஸ்க்கு இன்ஸ்டன்ட் 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயும் ஸ்மார்ட் ஃபோன் டீல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் லான்ச்சஸ் iQOO Z3ல உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர் இருக்கும் அப்படின்னு தெரியுது. அதே சமயத்தில் ONEPLUS 9R ஸ்னாப்டிராகன் 870ல லான்ச் ஆன இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு ப்ரைஸ் கட் இருக்கும் அப்படின்னு தெரியுது. மற்ற ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு ஆப்பிள் ஸ்மார்ட் ஃபோன், ஐஃபோனுடைய 11 and 12 சீரீஸில் ஆஃபர் இருக்குது. கூடவே ரெட்மியுடைய Note 10 சீரீஸில் எல்லாம் உங்களுக்கு ப்ரைஸ் ஆஃபரோட அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானுடைய சேல் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஆஃபர்ஸ் என்னென்னு பார்த்தோம். இப்போ இந்தியாவில் ப்ரைஸ் ஹைக் எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ் ஹைக் பண்ணி அதுக்கப்புறம் ஆஃபரில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த ப்ரைஸ் ஹைக். ரெட்மி அண்ட் ரியல்மி வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. ரெட்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 9 Power அண்ட் 9A இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் ஆஃபர்லேருந்து உங்களுக்கு 500 rupees இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரெட்மி 9 Power இப்போ 13,499க்கும், ரெட்மி 9A உங்களுக்கு 8,210க்கும் அவைலபிளாக இருக்குது. அகைன் ரியல்மி 8 அண்ட் ரியல்மி C21 அவங்களுடைய மிட் ரேஞ்ச் அண்ட் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் ரெண்டுமே உங்களுக்கு 500 rupees வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க எல்லா ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ்லையும். ஸோ லான்ச் ப்ரைஸ்லேருந்து இப்போ உங்களுக்கு ரியல்மி 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 14,499க்கு அவைலபிளாக இருக்குது. அதே ரியல்மி C21 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் 8,499லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லான்ச் ப்ரைஸ்லேருந்து 500 ரூபாய் இங்கே ப்ரைஸ் ஹைக்காக இருக்குது இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸும்.
சாம்சங் உடைய Z Flip 3 என்டர்பிரைஸ் எடிஷன் வந்து ஆகஸ்ட் 11 அன்னைக்கு லான்ச் ஆகுது. ஏற்கனவே இந்த ஸ்மார்ட் ஃபோன் கீக் பெஞ்சில் லிஸ்டிங் ஆகி இது ஸ்னாப் டிராகன் 888 லான்ச் ஆகுது அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்டோரேஜ் வேரியன்ஸ் அண்ட் கலர் வேரியன்ஸ் ரிவீலாக இருக்குது. ஆல்ரெடி டிசைன் அண்ட் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் அதாவது Flip 2 விட ஒரு அப்கிரேடட் வெர்ஷனாக கொடுக்குறாங்க. ரொம்பவே ஸ்லீக் அண்ட் ப்ரீமியம் டிசைனில் கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டூவல் டோன் கலர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ டூவல் டோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் கலர்ஸில் இருக்கும் ஒயிட், பர்பிள், பிளாக், கிரீன். ஸோ 4 வித்தியாசமான கலர்ஸோட இவங்க கொடுக்குறாங்க. கூடவே ஸ்டோரேஜ் வேரியன்ஸ் வந்து 128 அண்ட் 256 ஜிபியில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. அதோட இந்த லான்ச் ஈவெண்ட்டில் வந்து சாம்சங் உடைய பட்ஸ் 2 அண்ட் வாட்ச் 4 ரெண்டுமே லான்ச் பண்ண போகிறாங்க. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இது கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சோர்சஸ் மூலியமாக ரிவீலாக இருக்குது. அதோட வாட்ச் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கூகுளுடைய வேர் ஓஎஸோட இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு வித்தியாசமான யூசர் இன்டர்ஃபேஸோட கேலக்ஸி வாட்ச் 4 நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த லான்ச் ஈவெண்ட்ல. Canalys ரீசெண்டாக குளோபல் ஸ்மார்ட் ஃபோன் சேல்ஸ் உடைய ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது குளோபலாக எப்போவுமே சாம்சங், ஆப்பிள் தான் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருப்பாங்க. பட் இப்போ இவங்க வெளியிட்டிருக்க ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்காக ஷாமி வந்து செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. எஸ் ஆப்வியஸாக சாம்சங் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து அதிகமான ஸ்மார்ட் ஃபோன் சேல் பண்ணியிருக்காங்க குளோபலாக. செகண்ட் பிளேஸில் யூஸ்வலாக ஆப்பிள் இருப்பாங்க. பட் இந்த வாட்டி ஷாமி வந்து அவங்கள டேக் ஆன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17% வந்து உங்களுக்கு சேல்ஸ் ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. அதே ஆப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14%. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஆப்பிளும் ஆல்மோஸ்ட் லீட் பண்ணியிருக்காங்க ஷாமி. அகெயின் தேர்ட் அண்ட் ஃபோர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்போ அண்ட் விவோ எப்போ மாதிரி வந்து டாப் 5 லிஸ்ட்டில் இருக்காங்க. ரியல்மி பேட் உடைய ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ரெண்டர்ஸ் வந்து ரிவீலாக இருக்குது. இதில் அவுட்லுக் அண்ட் டிசைன் ரொம்பவே கிளியராக இருக்குது. எஸ் இந்த அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டேப்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவுட்லுக் தான். பட் இது 7100 mAh பேட்டரியோட லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெக்ஸ் வந்து ரிவீலாக இருக்குது. கூடவே இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 11 10.7 இன்ச் டிஸ்பிளேயோட இவங்க கொடுக்கலாம். ரியர் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் ரியர் கேமரா தருது. நாச்சஸும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த அவுட்லுக் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட ரியல்மி பேட் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். சாம்சங் இன்னொரு 5G ஸ்மார்ட் ஃபோன் அடுத்த மாதம் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. எஸ் இது சாம்சங் உடைய A22 ஆல்ரெடி கீக் பெஞ்சில் நிறைய இடங்களில் லிஸ்டிங் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இன்னும் சில ஸ்பெசிஃபிகேஷன் தெரிய வந்திருக்கு. எஸ் இது வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 700ல் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணுறாங்க. கூடவே 5000 mAh பேட்டரி தரலாம் அப்படின்னு தெரியுது. 48 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமராவோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் அடுத்த மாதம் அதாவது ஆகஸ்ட்டில் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஒப்போடைய Reno 6 சீரீஸில் இந்தியாவில் ப்ரோ அண்ட் வெனிலா வேரியன்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இதில் வந்து இன்னொரு லைட்டர் வேரியன்ட் 6Cயும் வந்து இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது குளோபலில் லான்ச் ஆகுது. எஸ் தாய்லாண்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஜூலை 21 அன்னைக்கு லான்ச் ஆகுது. இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ரிவீலாக இருக்குது. இது மீடியாடெக் டைமென்சிட்டி 800Uல ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக தான் இதை லான்ச் பண்ணுறாங்க. கூடவே 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட், Full HD Plus டிஸ்பிளே, 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 64 மெகா பிக்சல் பிரைமரியோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் ப்ரோ அண்ட் வெனிலா விட கொஞ்சம் அஃபோர்டபுளாக இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு குளோபலில் லான்ச் பண்ணுவாங்க. இந்தியாவில் கொண்டு வருவாங்களா என்ன தெரியல. ரெட்மி நோட் 10Sல இன்னொரு புது கலர் வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கலர் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்பவே கிளாஸியாக இருக்குது. எஸ் ஒரு பர்பிள் கலரில் கிரேடியன்ட் வேரியண்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ரெட்மி நோட் 10S பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ ஒரு புது கலர் வேரியண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். ONEPLUS Nord 2 முதல் முறையாக மீடியாடெக் டைமென்சிட்டி 1200ல இந்தியாவில் ஜூலை 22 அன்னைக்கு லான்ச் ஆகுது. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக், பேக் பேனல், ஃப்ரண்ட் பேனல் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்துருந்தோம். இப்போ கலர் வேரியன்ட்ஸும் ரிவீலாக இருக்குது. எஸ் இது 2 கலர் வேரியண்ட்டில் கொண்டு வராங்க. ஒன்று ப்ளூ ஹேஸ், இன்னொன்று கிரே சேரா. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ அண்ட் கிரே ஆல்ரெடி வந்து நாட் சீரீஸில் இதே காம்பினேஷன் தான் கொடுக்குறாங்க. இந்த வாட்டியாவது ஒரு புது கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும். பட் அகெயின் வந்து ஒரு மின்ட் ப்ளூ, ஒரு லைட் ப்ளூவில் அண்ட் கிரே கலரில் தான் இது லான்ச் ஆகுது. அதோட Poco F3 GT இந்தியாவில் ஜூலை 23 அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட அவைலபிலிட்டி ஃப்ளிப்கார்ட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைக்ரோ சைட் மூலயமா வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்பப்போ ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லிப் ஸ்ட்ரீம் டிசைன், இதோட அவுட்லுக். இது அலுமினியம் அலாய் ஃப்ரேம், கூடவே வந்து இது 3 லெவல்ஸ் ஆஃப் பெவல்ஸ், என்கிரேவ்டு பேக் பேனல் அப்படிங்கிற மாதிரி சில ஸ்பெக்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. 2 கலர் வேரியன்ட்ஸ் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, கன் மெட்டல் சில்வர் அண்ட் பிரிடேட்டர் பிளாக்னு. இப்போ இன்னும் சில கலர் வேரியன்ட்ஸ் உடைய பேரும் ரிவீலாக இருக்குது. எஸ் இது வந்து லூனார் சில்வர், கார்பன் பிளாக், கிரேஷ் சில்வர். இந்த 3 கலர்ஸும் வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் பிளாக் அண்ட் சில்வரில் இது லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. Poco X3 GT இந்த ஸ்மார்ட் ஃபோன் NBTC சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. ஆல்ரெடி FCC பார்த்துருந்தோம். இப்போ NBTC சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது வந்து இது யூரோப் மட்டும் இல்லாமல் தாய்லாண்ட்லேயும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஏஷியன் லான்ச் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாலையும் கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். ஸோ குளோபல் லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மிட் ஆஃப் ஆகஸ்ட் அப்படி
அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அதாவது ஆகஸ்ட் 15லேருந்து 20க்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோன் குளோபலாக லான்ச் ஆகலாம். அதுக்கப்புறம் இந்தியாவில், அதாவது ஆகஸ்ட் எண்டில் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் ஜூலை எண்டில் வந்து போக்கோ F3 GT, ஆகஸ்ட் எண்டில் வந்து போக்கோ X3 GT நம்ம எதிர்பார்க்கலாம். Canalys உடைய ஸ்மார்ட் ஃபோன் ஷிப்மெண்ட் ரிப்போர்ட்டில் வந்து டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரெண்டமாக சொல்லுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் சவுண்ட் மோஜி. நிறைய பேர் சரியான பதில் சொல்லிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ராஜ் கிருஷ்ணன். கங்க்ராச்சுலேஷன் ராஜ் கிருஷ்ணன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.